அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. வெல்கம் டு singaiprincess. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அரபு நாடுகளில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி கப்சா. இந்த வீடியோவில் சிக்கன் கப்சா எப்படி ஈஸியான முறையில் வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கப்சா செய்கிறதுக்கு கரம் மசாலா பவுட்ரு ஒன்று அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பட்டை எடுத்திருக்கேன், 10 கிராம்பு, 10 ஏலக்காய். இதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக இதை அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இதை அரைச்சாச்சு. இருந்தாலும் ஏலக்காய் வந்து நல்லா அரைப்படாமல் அப்படி அப்படியே திப்பி திப்பியாக கிடக்கு. இதை நம்ம அப்படியே மசாலா யூஸ் பண்ணிக்காமல் நம்ம ஒரு வடித்தட்டில் வச்சு இதை வந்து சலிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மசாலாவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். அவ்வளோதான். இப்போ எல்லா மசாலாவும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து பெரிய பீஸாக 4 பீஸை எடுத்து கழுவி வச்சுருக்கேன். சிக்கன் கப்சா செய்யும் போது பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு தக்காளியும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா 6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதுக்கு ஈக்குவலாகவே இஞ்சியும் தட்டி எடுத்துக்கலாம். அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட். இதோட வந்து கொஞ்சமாக கேரட் துருவி எடுத்திருக்கேன். சிக்கன் கப்சா செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. அப்புறமா பாத்திரம் வந்து அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம சமைக்கும் போது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இதில் வந்து சின்ன பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி எல்லாமே அரைச்சி தான் வச்சுருக்கோம். இதில் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அதை கூட சேர்க்கலாம் தான். ஆனால் சிக்கன் கப்சா செய்கிறதுக்கு நம்ம அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு தட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு 2 நிமிஷம் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து சிக்கன் பீஸ்லாம் நான் இறக்கிக்க போகிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கேன் இல்லையா, அதோட கொஞ்சமாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சிக்கனை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதோட எடுத்து வச்ச டொமேட்டோ பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறமா தக்காளி அரைச்சதையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். சிக்கன் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் கேரட் துருவலையும் தூவி விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒன்ஸ் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கனை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மூடி போட்டு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணி கொதி வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. எல்லா சிக்கனையுமே எடுத்து தண்ணிலாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன்லேயும் ஆல்ரெடி கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம், கொதிக்கும் போதும் தண்ணி குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால கரெக்டான அளவாக இருக்கும். நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணிலாம் நல்லா வற்றி போய்
நம்மளுக்கு சாப்பாடு வந்து கால்வாசி குக்காக இருக்குது. இப்போ இதை தம்மில் போட போகிறோம். அதுக்காக அடுப்பில் வந்து இதேமாதிரி தோசைக்கல்லை வச்சுருங்க. இது மேலே நம்ம சாப்பாடை வச்சு இது ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே தம்மில் வச்சு எடுக்க போகிறோம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பில் ரைஸ் தம்மில் போட்டிருக்கோம். இன்னொரு அடுப்பில் வந்து பாதாம் திராட்சைலாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பேன் சூடான பிறகு இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடான பிறகு இதில் வந்து 10 பாதாம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுத்தாச்சு. நெய்லாம் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக திராட்சை எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. அடுத்ததாக வந்து சிக்கனை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி சிக்கன் வந்து குக்காக இருக்குது. இதில் வந்து சிக்கன் மேலே பாப்ரிக்காவை தூவி விட்டு 2 பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கலாம். இதை வந்து பேனில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பாதாம் திராட்சைலாம் வறுத்தெடுத்த பேன் ரெடியாக இருக்குது. அதுலேயே நெய்யும் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து சிக்கனை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வந்து செவந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே செவந்திருக்கு. ரெண்டுத்தையுமே டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். இந்த மாதிரியே எல்லா சிக்கனையும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ தம்மில் போட்ட ரைஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ரைஸ் மேலே எல்லா சிக்கனையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் வச்ச பிறகு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பரான சிக்கன் கப்சா ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இதை எப்படி சர்வ் பண்ணாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிளேட்டில் வந்து ரைஸ்லாம் வச்சுடுங்க. அப்புறமா சாப்பாட்டு மேலே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச சிக்கனை நடுப்புற வச்சுடுங்க. அப்புறமா டெக்கரேஷனுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்ச பாதாம் திராட்சை எல்லாம் மேலே தூவி விட்டுக்கோங்க. சைட் டிஷ்ஷாக ரைத்தா செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.